சிறகடி காசு சீரியலில் இனி நடக்க போது தான் பார்க்க போகிறோம். இங்கே விஜயாவை சொல்லிடுறாங்க டாக்டர், நம்ம வந்து பரதநாட்டியம் ஆடணும் வைக்கணும்னு கனவுல நினைக்கக்கூடாது. இவங்களுக்கு அந்த வயசும் கிடையாது, அது போக உடலில் வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லை. இவங்க வந்து அதிக எடையில் இருக்காங்க. அதனால் ஆடினாங்க வச்சாங்க அப்படின்னா இவங்க எலும்புக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால் வந்து ஆடக்கூடாதுன்னு சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. அதனால் கழுத்தில் கெட்டெல்லாம் போட்டு வீட்டுக்கு கூட்டி வந்துடுறாங்க. உடனே நம்மளை வீட்டில் வந்து நான் சிரிக்கிறாரு, டே உங்கள் அம்மாவுக்கு தேவையில்லாத வேலைடா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா வயசாகிடுச்சின்னு சரினா ஒரு இடத்துல இருக்கலாம்ல வைக்கலாம்ல அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலைட்ட சொல்கிறாங்க, விஜய் ஏங்க நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்களா, நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா 3 சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி விளம்புதாங்க. கொஞ்சம் வாய் கொஞ்சம் கம்மியாக பேசணும்னு சொல்லி தான் டாக்டர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதிகம் பேசுனேன்னா உனக்கு வந்து தொண்டை வந்து ரொம்ப வலிக்கும், அது போக சீக்கிரம் சேராது அது எலும்பு, அதனால் வந்து நீ வந்து அதிகம் பேசாத அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே எப்பா நல்ல வேலைப்பா லேசாக போச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் விஜயா நினைக்கிறாங்க, உன்னாலையும் பொண்டாட்டியால் தான் இந்த நிலைமைக்கு ஆகியிருக்கேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் பாருங்கப்பா அம்மா ஆடிருக்காங்க, அம்மா கூட மீனா எப்படி ஆடிருக்கா பாருங்கன்னு சொல்லிட்டு வீடியோ காமிக்கிறாங்க. இதை பார்த்து அண்ணாமலை ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. இவ்வளோ அழகாக மீனா ஆடுறாளே அப்படிங்கிறாங்க. அவன்ப்பா அவள் ஏற்கனவே சின்ன வயசில் பரதநாட்டியம் படிச்சிருக்கேன் வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கா, ஆனால் இந்தளவுக்கு ஆடுவோன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா நீ உண்மையிலே பரதநாட்டியம் ஆட தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா நான் கல்யாணம் முடியுதுக்கு முன்னாடி பூ வியாபாரம் பார்த்துட்டு சில பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், வீட்டில் சொல்லிக் கொடுப்பேன், ஃப்ரீயாக தான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இது சொல்லவே இல்லையாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அது பெரிய ஒரு இதாக எனக்கு தெரியலை, அதனால தான் சொல்லலை அப்படிங்கிறாங்க. ஏம்மா பரதநாட்டியங்கிறது சாதாரண கலை கிடையாது, நம்ம நாட்டினுடைய பாரம்பரிய கலை, அந்த கலை உனக்கு தெரிஞ்சிருக்கு, இதை 4 பேருக்கு நீ அதை சொல்லிக் கொடுக்க வேண்டாமா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இல்லைம்மா நீங்கள் சொல்கிறது சரி தான், ஆனால் வந்துட்டு அதை சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு எனக்கு வசதியோ ஏதோ இல்லை அப்படிங்கிறாங்க. இதுக்கு எதுக்குமா வசதி அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை வந்து அவங்க வசதிக்கு வந்து 10,000 வாடகையில் வந்து பார்வதி அத்தை வீட்டை எடுக்க முடிஞ்சிச்சு, என்னால் ஒரு வீடு எடுக்க முடியுமா வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே சுற்றி வராங்க. அங்கிள் அந்த செல்லை கொடுங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. செமையாக ஆடுறாங்க மீனா. இதை பார்த்து சொல்லுது, மீனா உண்மையிலே செமையாக ஆடுறீங்க, நான் என்னமோ நினச்சேன் உங்களுக்கு பூக்கட்டை மட்டும் தான் தெரியும் போல், நல்லா சமைப்பீங்க போல், வேறு ஒன்றும் தெரியாது போல் நினச்சேன். ஆனால் இவ்வளோ சூப்பராக நீங்கள் பரதநாட்டியம் ஆடுறீங்களே, இவ்வளோ திறமை வச்சுக்கிட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க. நீங்கள் பேசாமல் வந்து வீட்டிலே வந்து நல்லா ஆடி ஒரு யூடியூப்லேயோ எதுலேயோ ஒரு ஆப்பில் இருந்து நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய சம்பாதிக்கலாம் வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறேம்மா அதுக்கு இங்கே நேரம் இல்லை, அதுபோக மீனாக வந்து உழைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறவா அப்படிங்கிறாங்க. ஏங்க அதுவும் உழைப்பு தாங்க, உடல் வைப்பை காட்டி பண்ணுறது தான் வைக்கிறது தான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. நீங்கள் பேசாமல் நீங்கள் ஏன் ஆன்ட்டி நடத்துகிற ஸ்கூலை நீங்கள் நடத்தக்கூடாது மீனா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அப்படி பார்க்குறாங்க மீனா, என்னால் எப்படி நடத்த முடியும், மாதம் 10,000 வாடகை கொடுக்க முடியுமா, இல்லை ஆன்ட்டி அளவுக்கு விளம்பரம் பண்ண முடியுமா அப்படிங்கிறாங்க. ஏன் பண்ண முடியாது, அழகாக பண்ணலாம், நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமா பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சுருதிமா நீ சும்மா இரு, அவளுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு இருக்காங்க. ஆன்ட்டி நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, உங்களுக்கே உடம்புக்கு முடியலை, நீங்கள் எதுவுமே வாய் பேசக்கூடாது, வாயை அமைதியாக இருங்க, வாயை மூடிட்டு இருங்க ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா திருதுன்னு முழிக்காங்க. ஆகா ஆன்ட்டியே அப்படி பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு மாதிரி மிரள்றாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் இவங்க சொல்கிறாங்க, சுருதி மீனா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன சப்போர்ட்டாலும் பண்ண தயாராக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை சுருதி பார்த்தீங்களா ஆன்ட்டி வந்து அன்றைக்கி வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தாங்க, அந்த மாதிரி நான் எடுக்க முடியுமா, இல்லைனா விளம்பரம் தான் பண்ண முடியுமா, இல்லைனா எனக்கு ஹெல்ப்புக்கு யாராவது இருப்பாங்களா அப்படிங்கிறாங்க. ஏன் பண்ண முடியாது, எல்லாமே பண்ணலாம், உங்கள் வீட்டுக்காரர் மட்டும் தான் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருப்பாரா, நாங்கள் இருக்க மாட்டோமா மீனா, உங்கள் வீட்டுக்காரர் உங்களுக்கு நடமாட்டம் பூக்கடை வைக்கணும்னு சொல்லி பைக்கையும் கொடுத்தாரு, என்னால் முடிஞ்சதை ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்து உங்களுக்கு வந்து விளம்பரம் பண்ணி உங்களையும் டெவலப் பண்ணி விட முடியாதா, ஆகா பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு அப்பவும் சுருதி இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலைமா, உனக்கு அனாவசிய செலவுமா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ஆன்ட்டி எங்கள் சிஸ்டருக்கு நான் பண்ண போகிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ண போகிறேன், நீ என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. நான் வந்து மீனாவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னை முத்து சொல்கிறாங்க, ஏம்மா உனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும், டப்பிங் பண்ண போகணும், அங்கே போகணும் இங்கே போகணும், இதில் வந்து மீனாவுக்கு எப்படிமா ஹெல்ப் பண்ணிடுவேன், அதுபோக இவள் பூ வியாபாரம் நிறைய இடத்துல கடையில் கொடுத்துட்ருக்கா வச்சிட்ருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே மீனாட்ட சொல்கிறாங்க, சுருதி இங்கே பாருங்க மீனா, நீங்கள் பூ வியாபாரம் பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் தங்கச்சி உங்கள் அம்மா தான் பார்த்துட்ருக்காங்க, நீங்கள் போக முடியலன்னா அவங்கள மாற்றி விட முடியும், அதில் மாற்றிக்கிறதே இல்லை, அவங்களுக்கும் பொருள் வரல அப்படின்னு சொல்லி அவங்க கஷ்டப்பட போகிறதும் இல்லை. ஆனால் பரதநாட்டிய ஸ்கூல் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் திறமைக்கு கண்டிப்பாக நீங்கள் பெரிய ஆளாக வர முடியும். சின்ன வயசில் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, என்னால் வந்து எனக்கு பரதநாட்டியம் தெரிஞ்சாலும் தெரிஞ்ச பக்கத்து வீட்டு பிள்ளைகள்லாம் சொல்லிக் கொடுத்தேன், ஆனால் வந்துட்டு எனக்கு அந்தளவுக்கு கல்வி இல்லை, அந்தளவுக்கு வந்துட்டு வசதி இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து யாருக்கும் பெரிய அளவில் சொல்லிக் கொடுக்க முடியல, பரதநாட்டிய பள்ளி ஆரம்பிக்க முடியலன்னு சொன்னீங்க. இன்றைக்கி நிலைமையில் அப்படி இல்லை, உங்கள் வீட்டுக்காரரும் ஹெல்ப்பாக இருப்பார், அது போக வேறு என்ன வசதினாலும் நான் பண்ணித்தரேன்,
மாத வாடகை நான் 2, 3 மாதத்துக்கு நான் வேணால் கொடுத்துட்றேன், நீங்கள் நடத்துங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் டெவலப் ஆன முன்னாடி நீங்களே பார்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விளம்பரத்துக்குமே நானே பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ நாங்களே பண்ணிடுறேன் நீ அப்படிங்கிறாங்க. டேய் ரவி உனக்கு மாடா அறிவில்லை அப்படிங்கிறாங்க விஜயா. உடனே ஏம்மா சும்மா இருங்க, கொஞ்சம் உடம்புக்கு நீங்கள் எதுவுமே பேசக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, நீ மறுபடியும் பேசியிருந்தீங்கன்னா தொண்டை சரியாகாத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. மீனா சிரிக்கிறாங்க. மீனா சிரிக்கிறத பார்த்தோன்னா இந்த இலவசமாக கிடைக்குன்னு சொல்லிட்டு அந்த பூக்காரி வந்து வாயை பொழுந்துட்டு இருக்காங்க. அந்த முத்தும் வள வளன்னு பேசுவோம், அந்த நேரத்தில் ஒன்றும் பேச மாட்டான், அவங்களுக்கு கதை வேணுங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ தான் அவங்க வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க, நினச்சிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளே. உடனே ரோகிணி வந்து விஜயா பக்கத்தில் வராங்க. பாருங்கள் ஆண்டி, இந்த சுருதி ஏமாற்றி எனக்கு இல்லாமல் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து பரதநாட்டிய ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு ஸ்பான்சர் பண்ணதுக்கெலாம் கூப்பிட்றாங்க. இப்படிலாம் பண்ணாங்கன்னா சுருதி வந்து கையில் கொஞ்சம் காசு இருக்காது. சுருதி வந்து மாதம் 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அதை இவங்க சேவிங் வச்சு இவங்க வந்து ரெஸ்டாரண்ட் வைப்பாங்கன்னு பார்த்தா இவங்க பணத்தை பூராமே மீனாவுக்கு செலவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க எதிர்காலத்துக்கு என்ன செய்வாங்க அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. இங்கே விஜயா பயங்கர கடுப்பாகிறாங்க. விஜயாவை நம்ம எப்படியாவது கோவத்தை ஏற்படுத்திட்டோம்னா கண்டிப்பாக வைக்க விட மாட்டாங்க. ஆனால் பார்வதி ஆண்டிகிட்ட வந்து விஜயா ஆண்டி பேசினா தான் வைக்கவே விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. உடனே பார்வதி ஆண்டிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. முத்து, அத்தை எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டுக்கு தான்ப்பா வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. வாங்கத்தை அப்படிங்கிறாங்க. என்ன இதில் எதுக்கும் ஃபோன் அடிக்கல என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை தான் உங்களுக்கு தான் ஃபோன் அடிக்கணும்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் வீட்டில் பரதநாட்டிய ஸ்கூலாக ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா ஆரம்பித்து தான் அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு பாவம் அப்படிங்கிறாங்க. இல்லை தான் அந்த ஸ்கூல் தொடர்ந்து நடக்க தான் போகுது அப்படிங்கிறாங்க. யாருப்பா நடத்த போகிறா அப்படிங்கிறாங்க. மீனா நடத்த போகிறா அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஷாக்காகிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, மீனாவா அப்படின்னு ஏன் ஷாக்காரீங்க ஆண்டி, இவங்க தான் நடத்த போகிறாங்க, பார்த்தீங்களா ஆன்ட்டியோட சூப்பராக ஆடி இருக்காங்க, அந்த வீடியோவெல்லாம் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. நேர்லேயே பார்த்தனே அப்படிங்கிறாங்க. நீங்கள் வீடியோவும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. வீடியோவை பார்க்குறாங்க. பயங்கரமாக ஸ்டெப் வச்சு ஆடி இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே பார்வதி அப்படி கண்கலங்கிறாங்க. உண்மையிலேயே சரஸ்வதி தேவியே வந்து குடியிருப்பது இந்த மாதிரி இருக்குது, உண்மையிலேயே சூப்பராக ஆடுதீங்க, நடராஜன் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொல்கிறாங்க. சொல்லும் போது சுருதி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற விஷயம் எனக்கு ஒன்றும் தெரில, ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, இந்த மீனா சூப்பராக ஆடுறாங்க, அவங்க 4 பேருக்கு இந்த நடனத்தை சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு மட்டும் எனக்கு தெரியுது. அதனால் வந்து கண்டிப்பாக இந்த கலையை வளர்க்கணுன்னா மீனா மாதிரி ஆட்கள் வந்து முன் வரணும் அப்படிங்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, இந்த கலையை வந்து என்னால் முடிஞ்சதை சொல்லிக் கொடுக்க என்னால் முடியும் சுருதி, ஆனால் இந்த அளவு செலவு பண்ண முடியுமான்னு தெரில அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, ஏன் செலவு பண்ணணும், வாடகை தானே, நீ தான் வாடகை தர வேண்டாம் மீனா அப்படிங்கிறாங்க. ஏய் பார்வதி அப்படின்ட்டு இருக்காங்க. பிறகு நான் வந்து சும்மா தான் கேட்டேன் விஜயாட்ட, வீடு சும்மா தானே இருக்குது, நான் மட்டும் தான் இருக்கேன், அது பெரிய வீடு தானே, நீங்கள் எடுத்துகிட்டு போமா, அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா மீனா, இவங்களே வந்து ஃப்ரீயாக தராங்கிறாங்க, அப்படியும் நீங்கள் அம்மா ஃப்ரீயாக பண்ண வேண்டாம், ஆன்ட்டிக்கு 10,000 தரேன் இருக்காங்க, நம்ம 5,000 நாங்கள் தரோம், உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேம்மா தாம்மா அப்படிங்கிறாங்க. இப்போ விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. இந்த பார்வதி நான் தரமாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொல்லுவோன்னு பார்த்தா அவள் நான் தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ஒன்று விஜயாட்ட மறுபடியும் கிளப்பி விடுதாங்க. ஆண்டி இவங்க கொடுத்தாங்கன்னா மீனா வந்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஏற்கனவே மீனாவுக்கு திறமை இருக்குது, அது போக இவங்க பூ அங்கங்கே விற்கிறாங்க, எல்லா வீட்டுக்குமே நல்லா பழக்கமாக இருப்பாங்க, அதில் நிறைய பசங்க வந்து தெரிஞ்ச பசங்களாக இருப்பாங்க, சின்ன பசங்களாம், அவங்க வந்துட்டு நிறைய படிச்சுட்டாங்க, நிறைய பணம் வர ஆரம்பிச்சிருவாங்க, குறைஞ்சபட்சம் எப்படின்னாலும் ஒரு 50 ஸ்டூடெண்ட்டாவது அவங்க வரைஞ்சிட்டு மாதம் 50,000 அதிலே சம்பாதிச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, நீங்கள் தயவுசெய்து செய்ய விட்றாதீங்க, வச்சிடாதீங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க மீனா வந்து வைக்க வேண்டாங்க, பூ வியாபாரத்தை பார்ப்பாளா, வீட்டை சமைப்பாளா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அவங்கவுங்களுக்கு அவங்க கஷ்டம், உனக்கு உன் கஷ்டம், சமைக்கிறதுக்கு இந்த வீட்டில் எல்லோரும் தான் இருக்கோம், மாற்றி மாற்றி சமைச்சிக்காண்டி தான், ஏன்னா மீனை வந்து அவள் திறமையை காட்டணும், அந்த கலையை வளர்க்கணும்னா கண்டிப்பாக வந்து அவள் தொழில் பண்ணால் தான் முடியும், பண்ணட்டும். சுருதி அந்த விளம்பரத்துக்கு என்ன பண்ணுமா, நான் வேணால் காசு தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க அண்ணாமலை. உடனே சொல்கிறாங்க, நான் சிஸ்டராக நான் வந்து மீனாவுக்கு ஒரு உதவியும் செய்யலை, இந்த உதவியும் நான் செய்கிறேன், நானே ஸ்டூடியோக்காரங்களை எனக்கு தெரிஞ்சவங்களை வர சொல்லி ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறேன், அதுபோக விளம்பரம் நான் பண்ணிக்கிறேன், அந்த செலவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, துண்டு பிரசங்கம் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. முத்து சொல்கிறாரு, இதெல்லாம் வேணால் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்க. இல்லை வாகன வசதி நீ ஏற்பாடு பண்ணி கொடு, துண்டு பிரசவம் கொடுக்குறது கவர்மெண்ட்டில் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி என் முன்னாடி நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து விளம்பரம்லாம் அங்கங்கே அடித்து பயங்கரமாக கொடுக்காங்க. மீனா பேர்லேயே பரதநாட்டியம் பள்ளி வச்சுருக்காங்க. இது பயங்கர விளம்பரமாக போகுது. அது போக இந்த சூழ்நிலையில் சுருதி சொல்கிறாங்க, முத்து உங்கள்கிட்ட அந்த வீடியோ இருக்குல்ல என் செல்லுக்கு அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் நம்பர் என்கிட்ட இல்லையாம்மா அப்படிங்கிறாங்க. இப்போ தம்பி நம்பருக்கு அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. ரவிக்கு அனுப்புகிறாங்க. ரவி நம்பர்லேருந்து சுருதிக்கு அனுப்புகிறாங்க. சுருதி அதை நெட்டெலாம் ஏற்றிடுறாங்க. ஏற்றி இந்த பரதநாட்டிய பள்ளியில் பரதம் கட்சி தரப்படும்னு சொல்லிட்டு மீனா ஆடின வீடியோவும் போட்டு விட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு இது போகுது. போனோன்னா நிறைய பேர் வந்து கால் பண்ணுறாங்க அந்த நம்பருக்கு. இந்த மாதிரி நீங்கள் எங்களை வந்து அட்மிஷன் எங்களுக்கு சொல்லி தருவீங்களா, உங்களுக்கு சொல்லி தருவீங்களா, வயசு வித்தியாசமாக அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லை A to Z எல்லாருக்குமே சொல்லிக் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. இல்லை வயசானவங்கலேருந்து கொஞ்சம் வயசுலேருந்து குழந்தைகள்லேருந்து எல்லாருமே
புக் பண்ணுறாங்க. புக் பண்ணிட்டு ஆன்லைன்லேயே ஃபீஸ் கட்டுறாங்க. மொதல் நாளே கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் ஃபீஸ் கட்டிடுறாங்க ஆன்லைன்லேயே. இதை பார்த்த ஸ்ருதி பயங்கர சந்தோஷமாக, "மீனா மீனா மீனா சந்தோஷமான செய்தி" அப்படிங்கிறாங்க. "என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க. 50 பேர் ஒரே நாளில் வந்து உங்களுக்கு வந்து அட்மிஷன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. "உண்மையாக சொல்கிறீங்க ஸ்ருதி?" அப்படிங்கிறேன். "ஆமாம், அட்மிஷன் போட்டாங்க பாருங்கள், உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறிருக்கு பாருங்கன்னு" சொல்லிட்டு காட்டுறாங்க. இதை பார்த்த மீனாவுக்கு பயங்கர சந்தோஷம். இங்கே விஜயாவுக்கு சரியான கிடப்பு. மொதல் நாளே 50 பேர் புக் பண்ணியிருக்காங்களா, போகிற போக்கு பார்த்தா பெரிய அகாடமி வச்சிருவாளோ அந்த ரோகிணி சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. "பார்த்தீங்களா ஆண்டி என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு" சொல்லிட்டு, "அதை இப்போயுமே தடுங்க ஆண்டி, இப்படி தடுத்தா தான் நீங்கள் இது பண்ண முடியும், இல்லைன்னா அந்த முத்து மீனா அந்த வீட்டில் பெரிய ஆயிடுவாங்க. இந்த வீட்டில் மனோஜுக்கோ எனக்கோ யாருக்கோ மரியாதையே இருக்காது. சுத்தமாக குறிப்பாக சொல்லப்போனால் உங்களுக்கு மரியாதை இருக்காது. நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு மாமியாருங்கிற இடத்துல ரொம்ப கெத்தாக இருக்கீங்க, அந்த கெத்துலாம் போயிடும் ஆண்டி" அப்படிங்கிறாங்க. "ஆமாம்மா, அந்த 50க்கும் 100க்கும் வேலை செய்யும் போது என்னை மதிக்க மாட்றா, இப்போ மட்டும் ஆயிரக்கணக்கில் சம்பாதிச்சா லட்சக்கணக்கில் சம்பாதிச்சா அப்படின்னு சுத்தமாக நீ மதிக்க மாட்டா. அதனால் இது எப்படியாவது தடுத்தாகணுமா, நான் எனக்கு வேறு இப்படி இருக்குது, என்னால் கத்தி கூட பேச முடியாமா" அப்படின்னுட்டு இருக்காங்க. "ஆண்டி அங்கிள்கிட்ட நீங்கள் சொல்லி இது நிப்பாட்டினா தான் ஒன்று நடக்கும்" அப்படி இப்படிங்கிறாங்க. நைட்டு தூங்க போகும்போது, "ஏங்க இதெல்லாம் வேண்டாங்க வைக்காங்க" அப்படிங்கிறாங்க. "என்ன செய்யணும், நாங்கள் தூங்கக்கூடாதா, அக்கறையாக தூங்கணும்" அப்படிங்கிறாங்க. "இல்லை அது இல்லைங்க, இந்த மீனா வந்து அது நடன பள்ளி வச்சா சரி வராதுங்க, நிறைய பேர் சம்மந்தமில்லாதவங்களாம் வருவாங்க போவாங்க" அப்படிங்கிறாங்க. "நீ நடன பள்ளி வைக்கும்போது சம்மந்தமில்லாதவங்களாம் வரமாட்டாங்க, நான் வந்து மீனா வைக்கும்போது சம்மந்தமில்லாதவங்க வருவாங்கன்னா இது என்ன போக்கு, சரி கிடையாது. ஆனால் மனோஜ் ஒரு தொழில் பண்ணானா நீ பாராட்டுவ, ஸ்ருதி ஒரு தொழில் பண்ணால் பாராட்டுவ, ரோகிணி ஒரு தொழில் பண்ணால் பாராட்டுவ, அந்த முத்து மீனாவை ஏதாவது பண்ணால் நீ வந்து தடைக்கல் போட்டுக்கிட்டே இருப்பியா? அந்த பொண்ணு செய்யத்தான் போகுது, அவளுக்கு என்னால் முடிஞ்ச உதவியோ இந்த குடும்பத்தால் முடிஞ்ச உதவியோ செய்யத்தான் போகிறோம், சரியா?" அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பாயிருது. என்னடா இவங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலை காலையிலே மீனா போகிறாங்க. மீனா அங்கே செம்ம கூட்டமாக இருக்குது. உடனே நேரில் வந்து ஒரு 20-30 பேர் வந்து உடனே ஃபீஸை கட்டுறாங்க. இதை கேட்ட மீனாவுக்கு பயங்கர சந்தோஷம். உடனே மீனாவோட அம்மா சீதா எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க. சத்யாவும் கூட சேர்ந்து வர்றாரு. "ஏக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா, உனக்கு சின்ன வயசில் தெரிஞ்ச நடனத்தை எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா" அப்படின்னு சீதா பேசுகிறாங்க. உடனே, "அக்கா ரொம்ப பெருமையாக இருக்குது" அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. "இந்த பள்ளி வைக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து ஸ்ருதியும் என் வீட்டுக்காரன் தான், அவங்க ரொம்ப முயற்சி" அப்படின்னு இருக்காங்க. "ரவியும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க" அப்படிங்கிறாங்க. "ஏன்டியோ மாமியார் ஒன்றும் சொல்லலையா?" அப்படிங்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, "அது எப்படி சொல்லாமல் இருப்பாங்க, ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு தானே இருப்பாங்க. எங்கள் அத்தை வேண்டான்னு தான் சொன்னாங்க, ஆனால் வந்து மாமா தான் சொல்லிட்டாங்க, இது வந்து நம்மளுடைய நாட்டினுடைய பாரம்பரிய கலை, இந்த கலையை சொல்லிக் கொடுக்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் மீனா, உனக்கு தெரிஞ்சிருக்கு, 4 பசங்களுக்கு இது சொல்லிக் கொடு, பின்வரும் சந்ததிக்கு பரதநாட்டியம்னா என்னன்னே தெரியாமல் போயிடும், நம்ம பாரத கலை, நல்லா சொல்லிக் கொடு" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நானும் சொல்லணும்னு ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. "உண்மைதான் உண்மைதான் மீனா, நல்லா சந்தோஷமாக இருக்குது, ஆனால் நீ இவ்வளோ பெரிய ஸ்கூல் ஆரம்பிப்புன்னு நினச்சி கூட பார்க்கல" அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. "இல்லை, இதுக்கு ஸ்ருதி தான் ரொம்ப காரணம், விளம்பரம்லாம் நல்லா பண்ணாங்க ஸ்ருதி தான்" அப்படிங்கிறாங்க. உடனே மீனா அம்மா சொல்கிறாங்க, "அந்த ஸ்ருதி பொண்ணு எவ்வளோ வசதியான பொண்ணாக இருந்தால் கூட உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கல" அப்படிங்கிறாங்க. "இல்லைம்மா, நீ ஒரு கூட பிறந்த சகோதரி மாதிரி தான் பார்க்காங்க, நானும் அவங்கள அப்படி தான் பார்க்குறேன்" அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி வராங்க. "அம்மா வாங்க" அப்படிங்கிறாங்க மீனா அம்மாவை. "என்ன அம்மா அம்மான்னு கூப்பிட்டேன்" அப்படிங்கிறாங்க. "ஆமாம், நீங்கள் எனக்கு அம்மா முறை தானே, மீனாக்காவுக்கு அம்மானா எனக்கு அம்மா தானே" அப்படிங்கிறாங்க. மீனா அம்மா அப்படி அழுதுடுறாங்க. "ஏம்மா அழுறீங்க" அப்படிங்கிறாங்க. "இல்லைம்மா, என் பொண்ணுக்கு உதவி செஞ்சுருக்கல" அப்படிங்கிறாங்க. "எங்கள் அக்காவுக்கு நான் உதவி செய்யாமல் யார் செய்வா, ஒரே வீட்டில் இருக்கோம், கூட பிறந்த அண்ணன் தம்பியை கட்டியிருக்கோம், என்ன நான் உதவி பண்ணாமல் யார் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அட்மிஷன் போட வேண்டியிருக்கு, நான் அட்மிஷன் நோட்டோட போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதனால் கூட 5-6 பேர் வந்து சேர்றாங்க. அதெல்லாம் நோட் பண்ணுறாங்க ஸ்ருதி. உடனே சீதா வராங்க. "ரொம்ப நன்றி" அப்படிங்கிறாங்க. "ஏன் நன்றி?" அப்படிங்கிறாங்க. "இல்லை, எங்கள் அக்காளுக்கு உதவி பண்ணுறீங்களா" அப்படிங்கிறாங்க. "இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எங்கள் கல்யாணத்துக்கு நீங்கள் உதவி பண்ண தான் செஞ்சீங்க, ரவி உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி பண்ணீங்களே, அது மாதிரி நான் பண்ணணும்ல" அப்படிங்கிறாங்க. "இல்லை ஸ்ருதி, இவ்வளோ பணக்கார பிள்ளை, நீங்கள் இப்படி பண்ண அவசியம் இல்லை" அப்படிங்களா. "அப்படி கிடையாது, நான் பணக்காரியே ஏழையோ, எங்கள் அக்கா மீனாக்காவுக்கு உதவி செய்யணும், செஞ்சு தானே ஆகணும், உங்கள் மாமியார் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா" அப்படிங்கிறாங்க. "அது மீனாக்காட்ட தான் சொல்லிக்கணும், என்கிட்டலாம் எப்படி சொல்லுவாங்க, என்கிட்ட சொன்னால் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுவேன்" அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. "ஆமாம், எங்கள் ஆன்ட்டி சொல்ல தான் செஞ்சாங்க, நீ ஹெல்ப் பண்ணாதா வைக்காதான்னு சொல்லிட்டு, அவங்க சொல்லுறதுக்கு நம்ம கேட்டுகிட்டு இருக்க முடியுமா, நம்மளுக்கு என்ன தோணுச்சோ பண்ண போகிறோம். ஏன்னா மீனாவுக்கு இந்த பரதநாட்டியம் தெரியுது, எனக்கும் கற்றுக்கிடணும்னு ஆசை தான், நானும் கற்றுப்பேன், நானும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக கற்றுப்பேன், அதே போக கற்றுக்கிறவங்களுக்கும் இது ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா நம்ம நாட்டு கலையை நம்ம ஏன் வந்து பாதுகாக்காமல் இருப்பானே, நம்ம முடிஞ்ச அளவு நம்ம சொல்லிக் கொடுக்க சொல்லுவோம் நம்ம மீனாக்காவை, நானும் கற்றுக்கிடுவோம், உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா கற்றுக்கோங்க, பிரிதொருவருக்கு சொல்லிக் கொடுத்தா நல்லது தானே" அப்படின்னுட்டு இருக்காங்க. "ஆமாம், அது உண்மை தான்" அப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே விஜயாவுக்கும் ரோகிணிக்கும் வீட்டில் சரியான கடுப்பு. மனோஜருடைய ஃபர்னிச்சர் கடை வேறு ஃபயர் ஆயிடுச்சு, அதில் வேறு கடை மூடி கிடக்கு, இவங்க வேறு வந்து இப்படி ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பயங்கர வக்கீலாக இருக்காங்க. "ஏம்மா, முத்து மீனாவை வீட்டில் ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்க" அப்படிங்கிறாங்க. "ஆமாடா, எப்படியாவது அந்த கடையை மீனும் திறக்க பாருடா, திறந்தா தாண்டா இந்த வீட்டில் உனக்கு மரியாதை இருக்கும், இல்லைன்னா பாரு இந்த
இந்த முத்து மீனாவும் ஓவராக பண்ணிகிட்டு இருப்பாங்க. 50க்கும் 100க்கும் இவங்க அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்காங்க. இந்த சுருதியும் ரவியும் வந்து கிறுக்கு பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அவங்க சொல்ல கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. போகிற பக்கம் பார்த்தா என்ன ஆகுதுன்னு தெரியல. அவங்கெல்லாம் ஒரே டீமாக போயிடுவாங்க, நீ மட்டும் தான் தனியாக இருப்ப. அவங்கெல்லாம் வந்துட்டு இப்போ வந்து ஒன்று கூடி இது பண்ணுதாங்க. நான் எவ்வளோ சொல்லி அந்த சுருதி பிள்ளையோ ரவியோ கேட்குற மாதிரி தெரியல. அந்த முத்து மீனாவும் அந்த சுருதி ரவியோ வந்து நல்லா ஏமாற்றி பிழைக்காங்க. அந்த மாதிரி உனக்கும் பிழைக்க தெரியல என்ன. அந்த சுருதி பொண்ணுட்டு வேணால் நீ நைஸாக பேசி அவட்ட பணம் நல்லா இருக்குது மாதிரி தெரியுது. அந்த பிள்ளைக்கு தான் மாதம் ₹1,00,000 மேலே சம்பளங்கால. நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட ₹12,00,000 மேலே வச்சுருப்பா. உனக்கு ₹10,00,000 தான் ரீஓப்பன் பண்ணதுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லுது. அதனால் அந்த பிள்ளைகிட்ட பேசி இப்படியே வேங்க பாரு அப்படிங்கிறாங்க. உடனே நான் அந்தளவுக்கு பேச மாட்டோமா, ரோகிணி தான் பேசுவா அப்படிங்கிறாங்க. உடனே ஆண்டி நான் பேட்டா அப்படி தருவாங்க, நீங்கள் என்ன கேளுங்க அப்படிங்கிறாங்க. சுருதி இப்போ என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கா ரோகிணி, நான் எதுவும் கேட்க முடியாது, நீ தானே ஆசுக்கா கேட்கணும். அந்த மீனாவுக்கே ஹெல்ப் பண்ணுறா, உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாளா? மீனாவுக்கே கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் செலவு பண்ணியிருக்க மாட்டா அப்படிங்கிறான். கூடவே பண்ணியிருப்பாங்க ஆண்டி அப்படிங்கிறாங்க. கூடவே பண்ணியிருப்பாளா? அப்போ உனக்கு தரமாட்டாளா? நீ கடனாக கேளுங்க, வட்டி மூலமாக தந்துடுன்னு சொல்லுங்கள், அவள் வேண்டாம்னு சொல்லுவாள், நீங்கள் அசலை கொடுத்துருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதிக்கு ஃபோன் அடிக்காங்க. ஸ்ருதி எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்டுடியோவில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரோகிணி கேட்குறாங்க. இல்லை நான் வந்து நம்ம மீனா டான்ஸ் ஸ்கூலில் இருக்கேன். அங்கே இருக்கீங்களா அப்படிங்கிற. ஆமாம், இன்றைக்கி ஓப்பனு, நிறைய அட்மிஷன் இருக்குது, அதனால் அங்கே வந்துட்டு நீங்கள் வேலைக்கு போகலையா அப்படிங்கிறாங்க. இல்லை வேலைக்கு போகல, லீவ் போட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன சுற்றி மாதம் ₹1,00,000 சம்பளம், அது எதுக்கு லீவ் போடுறீங்க அப்படிங்கிறாங்க. அதை விட எனக்கு இதுதான் ஆத்ம திருப்தியாக இருக்குது, அது வந்து தினம் வேலைக்கு போன மாதிரி ஒரு வகை சலிப்பாக இருக்குது. நான் கொஞ்ச நாள் லீவ் போட்டு இந்த ஸ்கூல்லே பரதநாட்டியம் படிக்கலான்னு பார்க்குறேன் மீனா கேட்டா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி சொல்கிறாங்க, அது நல்லா இருக்குமா, சரியாக வருமா, உங்கள் வேலை வேறு அவங்க வேலை வேறு, நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க, அது போக நிறைய திறமை வச்சுருக்கீங்க, நீங்கள் டப்பிங் பண்ணிங்கன்னா மாதம் ₹1,00,000 கிடைக்கும், உங்களுக்கு பிரயோஜனப்படும்ல அப்படிங்கிறாங்க. பணம் நினைஞ்சு என்ன ரோகிணி செய்ய, மன உளைச்சல் தான் ஏற்படுது. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கலையை நம்ம கற்றுக்கிடணும். பெரிதொருவருக்கு அது உதவியாக இருக்கும், நம்மளுக்கு உதவியாக இருக்குங்களா, முதல்ல உடலுக்கு அது ஒரு சரியான பயிற்சி இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே சரி ஸ்ருதி நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்க தான் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருக்காங்க. ஆண்டி ஸ்ருதி வந்து வேலைக்கு போல் மீனாவோட பரதப்பள்ளியில் தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாகுது. இந்த ஸ்ருதி வந்து அவன் கூடயே தான் அலைவாளா, இப்படி கூடயே வச்சுக்கிட்டு அலையாள இந்த மீனா, அவன் வேலையும் கெடுத்துருவா போலயே, மாதம் ₹1,00,000 சம்பாரித்து பணம் நிறைய வச்சுக்கிட்டு இந்த ரவிக்கு ரெஸ்டாரண்ட் எதுவும் வச்சு கொடுப்பாங்க, வச்சாங்கன்னு பார்த்தா ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இந்த ரவிக்கும் பிழைக்க தெரியல, மாமனார்ட்டையோ மாமியார்ட்டையோ பணத்தை வாங்கி ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கணும், நான் உழைச்சி தான் வைப்பேன்னு கிடக்கான். இந்த ஸ்ருதியும் எங்கள் அப்பனையும் எங்கள் அப்பன்ட்டையும் எங்கள் ஆத்தாட்டையும் வந்து 5 காசு வாங்க மாட்டேன், சுய உழைப்பில் தான் எதை பண்ணுவேன்னு கிடக்கான், அவள் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதில் இருக்காங்க. அப்போ தான் ஒரு யோசனை சொல்லுதாங்க ரோகிணி நான் ஒன்று சொல்கிறேன், அந்த யோசனையை ஃபாலோ பண்ணுங்கள், அப்படின்னா தான் நீங்கள் ரீஓப்பன் பண்ண முடியும் கிடையாது அப்படிங்கிறாங்க. என்ன யோசனை வந்துட்டி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்ருதி வந்து வீட்டில் வந்து நகையை வச்சுருக்கா, அவன் நகையை எங்கே போடுறதும் ஏது போடுறதுன்னு தெரியாமல் அங்கங்கே கலத்தி போட்டுட்ருக்கா. அந்த நகையை எடுங்க, சரியா, எடுத்து உங்கள் பாட்டில் உங்கள் சௌரியத்துக்கு வில்லுங்க, விற்றுட்டு ரீஓப்பன் பண்ணுங்கள். நகையை காணலைன்னு ஒரு வாட்டி தேடும் போது நம்மளும் ஆளை போல் காங்கலன்னு சொல்லிக்கிட்டு பார்த்துக்கிடுவோம், எடுக்கும்போது ரேகை இல்லாத அளவுக்கு ஏதாவது வகையில் எடுங்க அப்படிங்கிறாங்க. உன்னை இதை மனோஜை கூப்பிட்றாங்க. ரோகிணி அம்மா இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அம்மா சூப்பர் யோசனைம்மா, நானே முன்னாடி நினச்சேம்மா, இந்த பிள்ளை நகையை அங்கங்கே போட்டு வச்சுருக்கு, ஏன்னா நம்ம வந்து எடுத்துடலாமா அப்படின்னு நினச்சேன், ஆனால் வந்து எதுக்கு இப்போதைக்கு தேவையில்லைன்னு நினச்சேன், ஆனால் இப்போ வேறு வழியில் எடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் இப்படிலாம் ஐடியா உங்களுக்கு இருந்துச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, உங்கள்கிட்ட நான் கம்மியாக தான் இருக்குது, இல்லைன்னா நான் ஓனாகவே எடுத்துருப்பேன் அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, பிஸ்னஸ் பண்ணதுக்கு ஏதாவது பண்ணதுக்கு வழி இருக்குமான்னு பார்த்தேன், வேறு வழி இல்லை. அப்போ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த நகையை எடுத்து பண்ணிடுமான்னு நினச்சேன், வராத விதமாக தானே பணம் நம்மளுக்கு வந்துச்சு அப்படிங்கிறாங்க. பணம் உனக்கு வந்துச்சா? அம்மா தான் எப்போ தானே தந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் எப்போ தந்தார், இப்போ மறுபடியும் உங்கள் அப்பாட்ட கேட்க முடியாதா அப்படிங்கிறாங்க. ஆண்டி அவர் ஜெயிலில் இருக்கார் அப்படிங்கிறாங்க. அப்போ மட்டும் பணம் எப்படியோ நைஸாக உங்கள் மாமாட்ட கொடுத்துருக்காரு, அதே மாதிரி இப்போ உங்கள் மாமாட்ட கொடுத்து வச்சுருக்காருன்னு தெரில. உங்கள் மாமாவையும் நம்பாத, உங்கள் மாமா அங்கே பணத்தை வாங்கிட்டு போட்டு தராமல் இருந்தால் நினச்சிவே, உங்கள் மாமாவுக்கு பேசாமல் ஒரு ஃபோன் அடிச்சுப்பார் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, நம்ம இப்போ பண்ண யோசனையே பண்ணிடுவோமே அப்படிங்கிறாங்க. இல்லை முதல்ல உங்கள் மாமாவுக்கு அடிச்சுப்பார், ஓகே ஆளானா இதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மாமாவுக்கு அடிக்கிறாங்க. அதை சுவிட்ச் ஆஃப் தான் வருது அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன், உங்கள் அப்பாவுக்கு அடித்தாலும் முன்னாடி சுவிட்ச் ஆஃப்னு வருதுன்னு, இப்போ உங்கள் மாமாவுக்கு அடித்தாலும் சுவிட்ச் ஆஃப்னு தான் வருதா, என்ன தான் அவங்க மாமா நினைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா ஆண்டி, போலீஸ் எடுதுன்னு சொல்லிட்டு அவர் கோயில் அலைகிறாரு அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு சரி வாங்க நம்ம அந்த நகை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சுருதி ரூமில் திறக்கிறாங்க. பீரோவை திறந்தோன்னே சும்மையே திறந்தே இருக்குது, நகை பூரா இருக்குது. பார்த்தியா, இந்த நகைலாம் விலை கூட, இதெல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்காங்க. கொடுத்தோன்னா ஐயோ ரேகப்பட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. நகையில் தான் பட்டிருக்கு, பீரோவில் பட்டிருக்காது அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. உடனே அப்படியா, சரி ஏதாவது கையில் சுற்றிக்கங்க அப்படிங்கிறாங்க. நகையெல்லாம் எடுத்துகிட்டு பீரோவை வெறும் துணி வச்சு துடைக்காங்க. அதில் கொஞ்சம் ரேகைப்பட்டுருது.
சூழ்நிலையில் மனோஜ் போய் நகையை விற்காரு. விற்றோன்னா அதில் 15,00,000 கிடக்கு. 15,00,000 கிடைச்சோன்னே விஜயாட்ட வந்து சொல்கிறாங்க, 8,00,000 தான் போச்சு அப்படிங்கிறாங்க. சரிடா இதை வச்சு எப்படியா சமாளிடா அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹின்கிட்ட சொல்கிறாங்க, ரோஹினி அதை எங்கள் அம்மாட்ட ஒன்றுக்கு பாதியாக தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. தெரியும் மனோஜ், நம்மளுக்கு அப்போ தான் பிரயோஜனப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் கடையை ஓப்பன் பண்ணதுக்கு அந்த ஃபர்னிச்சர் கடைக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு கம்பெனிகிட்ட பூரா பேசுகிறாங்க. எரிஞ்ச பொருளுக்கெல்லாம் வந்து நான் வந்து ரிட்டன் பேமெண்ட் கட்டுறேன், எனக்கு மறுபடியும் ஏஜென்சிக்கு எனக்கு பொருள் அனுப்பணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் ஏஜென்சி ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுலேயும் உங்களுக்கு மைனஸ் ஆகிடுச்சு. நீங்கள் எல்லா பொருளுக்கும் இன்சூரன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சோம், ஆனால் இன்சூரன்ஸ் எதுவுமே பண்ணலை. ஆனால் இனிமேல் இப்படி இருந்தீங்க அப்படின்னா நாங்கள் அடுத்த வாட்டி உங்களுக்கு டீலர்ஷிப்பை கேன்சல் பண்ணி விட்டு போயிட்டே இருப்போம். நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா தான் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. பணத்தை வாங்கிட்டு மறுபடியும் டீலர்ஷிப் கொடுக்குறாங்க. எல்லா பொருளையும் அனுப்பி விட்றாங்க. மறுபடியும் கடையை ஓப்பன் பண்ணதுக்கு எல்லா வேலையும் பார்க்குறாங்க. உடனே வீட்டில் அண்ணாமல்கிட்ட சொல்கிறாங்க, இப்போ நான் கடையை மறுபடியும் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி கடையை ஓப்பன் பண்ணால் 10,00,000 வேணும்னு சொல்லிட்டு அலைஞ்சது எப்படி கிடச்சி அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா ரோகிணி அப்பா தான் வந்துட்டு மறுபடியும் அனுப்பிவிட்டாரு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சிரிக்கிறாங்க. என்ன விஜயா சிரிக்க அப்படிங்கிறாங்க. இல்லை அப்பா தான் அனுப்பிவிட்ருக்காரு அப்படிங்கிறாங்க. பாருடா மனோஜ், நீ தூங்கி தூங்கி வேலை பார்த்துட்டு இருந்தால் அது இப்படி ஆயிடுச்சு. இப்போ உண்மையாக சுறுசுறுப்பாக இரு. ஏப்பா எத்தனை வாட்டி பணம் தருவார், 30, 10, 40 லட்ச ரூபா தந்துட்டார். இன்னும் அவர் தரதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆமாம் அவர் ஜெயிலில் இருக்கார், எப்படி இருந்தார் அப்படிங்கிறாங்க. இப்போவும் அவங்க மாமா தான் அனுப்பிவிட்டாங்க அப்படிங்கிறாங்க. யார் அன்றைக்கி வந்தார் அவரா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மலேசியா மாமா அவர் தான் அனுப்பிவிட்டார் அப்படிங்கிறாங்க. இங்கே சிரிச்சுக்கிறாங்க விஜயா. பார்த்தீங்களாங்க, என் பையனுக்கு வந்து பணம் பெரிய மேட்ரு கிடையாது, நீங்கள் தெண்டைச்சோறையே சாப்பிட்டு இருக்கிறது மாதிரி நீங்களும் பேசுனீங்க. அந்த முத்தும் ரொம்ப ஓவராக பேசினா அப்படிங்க. யாரும் ரொம்ப ஓவராக பேசலை. வாழ்க்கையில் முன்னேறு, ரொம்ப விழிப்புணர்வாரு. என்ன ஒரு பொருள் வந்து ஃபயர் ஆகி வீணாக போயிருக்கு, அதுக்கு இன்சூரன்ஸ் கட்டினானேன்னு சொல்லி தான் அவ்வளோ பேரும் பேசணும். அது 15,000 போயிருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாரு எத்தனை லட்ச ரூபாய் வம்பாகியிருக்கான். இன்னுமையாவது பிரயோஜனமாக இருக்க சொல்லு. கம்பெனிக்காரங்க வந்து கடனுக்கு தான் பொருளை கொடுத்துருக்காங்க, அதை விற்று கொடுத்தா தான் எனக்கு காசு. அதில் சீன் போட்டுக்கிட்டு இருந்தாலோ பந்தா பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அது உண்டான பணமும் போயிடும், வச்சிருவோம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சுருதி அம்மா ஒரு ஃபங்க்ஷனுக்கு சுருதியை கூப்பிட்றாங்க. அப்போ சுருதி நான் பிறப்பிட்டு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மாப்பிள்ளை எங்கடி அப்படிங்கிறாங்க. அவருக்கு வேலை இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் இப்போ இல்லாத வேலை, 12,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறா, இது பெரிய வேலையா? நான் தான் சொல்கிறேன்டி ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு தரேன் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க மாட்டேறீங்க, கடைசி வரைக்கும் இப்படி தாண்டி கஷ்டப்பட போகிறீங்க அப்படி இப்படின்னு இருக்காங்க. அம்மா அதை நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஏன்டி வெறுங்கலத்தோட வரப்பி நகையை போட்டுவா அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு போகிறாங்க. நகை ஒரு நகையும் இல்லை. உடனேம்மா நகையே இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வெளியே கார்லேருந்து உள்ளே இறங்கி வராங்க. விஜயம்மா, என் நகையெல்லாம் எங்கே அப்படிங்கிறாங்க. தெரியலையம்மா அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, நகையை பற்றி எங்களுக்கு தெரியாது, மீனா தான் அவன் புதுசாக தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க, ஒருவேளை மீனா எடுத்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சும்மையாவது வார்த்தையை போடுறாங்க. உடனே விஜயா சிரிக்கிறாங்க. மீனா தான் எடுத்திருப்பா, அவள் தான் இப்போ நடன பள்ளி வச்சுருக்கா, அது வச்சுருக்கா, இது வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே சுற்றி சொல்கிறாங்க, உங்கள் புத்தி எப்படி போகுது? மீனா வந்து அதை பண்ணுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் நண்டு செஞ்சு கொடுத்துருக்கேன், அப்புறம் அவங்க எப்படி இது பண்ணுவாங்க? அவங்க எடுக்கணும்னு அவசியமே கிடையாது, இந்த ரூமுக்குள்ளே அவங்க போகவே மாட்டாங்க அப்படி இப்படின்னு. அப்போ யார் தான் போவா இப்போ அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதியோட அம்மா சொல்கிறாங்க, இதை சும்மா விடக்கூடாது ஸ்ருதி, இந்த நகை பெரிய மேட்ரு கிடையாது, உன் நகையை எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு யாருக்கு இந்த திமிரு வந்துச்சு இந்த வீட்டிலேருந்து தெரியணும்ல அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே முத்து வராங்க. உடனே என்னமா அங்கே நடக்குது அப்படிங்கிற. உன் பொண்டாட்டி தாண்டா இவன் நகையை எடுத்திருக்கா அப்படிங்கிறாங்க. ஏம்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க, இவன் நகை எதுக்கு எடுக்க போகிறா வைக்க போகிறா அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி நீ நம்புறியம்மா அப்படிங்கிறாங்க. நான் நம்பலை, ஆண்டி தான் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கேன், மம்மி இதை விடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னடி பார்த்துக்கலாம், இது நம்ம குடும்ப நகடி, இது பாரம்பரியமாக 2 தலைமுறை 3 தலைமுறை வச்ச நகையை ஒன்று நான் தந்தது தாண்டி, இப்போ அந்த நகை வேணும் இல்லைன்னா இதில் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் வைக்க போகிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை வந்துடுறாங்க. இப்போ அந்த எங்கள் வீட்டிலேருந்து காணலை அப்படின்னா நாங்கள் தான் பொறுப்பு, அதனால் உங்களுக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, அது என்ன ஏதாச்சுன்னு கேட்டு நம்ம சொல்லுதேன் அப்படிங்கிறாங்க. அங்கே பாருங்கள் சம்மந்தி, உங்களுக்காக நான் ஒரு நாள் டைம் கொடுக்கேன், ஒரு நாளில் நகை வரலைன்னா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி அப்படி இப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. நேராக வாசுதேவன்ட்டு போய் சொல்கிறாங்க. வாசுதேவன் பயங்கரமாக சிரிக்காரு. இது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு தான் சுதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை பெருசாக கிளப்பி விட்டு நம்ம பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டி வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை அண்ணாமலை வீட்டில் எல்லாத்தையும் கேட்குறாங்க, எப்படி போச்சு எது போச்சுங்கிறத சொல்லுங்கள் விஜயா, நீ தான் வீட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்க அப்படிங்க. ஏங்க எனக்கு இந்த கழுத்தில் அடிப்பட்ட பிறகு தான் வீட்டில் இருக்கேன், அதுக்கு முன்னாடி நான் எங்கேயாவது கோயிலுக்கு போவேன் வைப்பேன், மீனா தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வீட்டில் இருப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அவன் மீனா தான் எடுத்தேன்னு சொல்கிறியா? ஆமாம் அப்படிங்கிறாங்க. நடன பள்ளியெலாம் வச்சுருக்கால அப்படி அப்படிங்கிறான். ஆமாம் வைக்க பல கோடி ரூபா ஆயிரும், நீ வைக்கும்போது அப்படி இதை எடுத்தா வச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஏன் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீ எடுக்க மாட்டான், நான் அந்த பிள்ளை எடுக்கணும், இதெல்லாம் என்ன பேச்சு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரேப்பா, என் வீட்டுக்காரி ஒரு அளவுக்கு மேலே பேசுவேன்னா நல்லா இருக்காது அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை தெரிஞ்சால் பேசுங்க, தெரியாமல் பேசாதீங்க சரியா? சுருதி எனக்கு பார்த்து செய்யும்போது நான் எதுக்கு அந்த பொண்ணு நாய்க்கு ஆசைப்பட போகிறேன்? அவங்க அம்மா வந்து எங்கள் கல்யாண நாளுக்கு போட்ட வலையில் கூட நான் சுருதிக்கு தான் மாட்டி விட்டேன், உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படிங்கிறாங்க. அதாண்டி மீன் அப்படி இருக்குது, புழுவை போட்டு தான் பிடிப்பான்னு சொல்லுவாங்க, அந்த புழுவை போட்டு நான் எப்போ எடுத்துட்டேன் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மீனா சொல்கிறாங்க ரோகிணி, மீனா நகையை எடுத்தால் கொடுத்துருங்க, சுருதி நம்ம வீட்டு பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி சாட பேசுகிறாங்க. உடனே மனோஜ்னு சொல்கிறாரு,
டேய் உன் பொண்டாட்டி நகையை கொடுக்க சொல்லிட்டா அப்படி இப்படிங்கிறாங்க. டேய் பார்க்க எனக்கு உங்களை மேலே சந்தேகமாக இருக்குது, உங்களுக்கு எப்படி 10 லட்ச ரூபா இப்போ மேலே வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. டேய் எப்போ அனுப்புனாரா, வச்சாரா, அப்படிடா இப்படிடா அப்படிங்கிறாங்க. அனுப்புனாரா, எப்படி அனுப்புனாரு, பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டாரா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு உன் பேங்க் பாஸ்புக் கட்டு அதெல்லாம் எடுத்து வரணும் அப்படி இப்படிங்கிறாங்க. டேய் இந்த வீட்டில் இப்போ புதுசாக காசு வந்திருக்கு, அது உனக்கு தான் வந்திருக்கு, அது எப்படி வந்துச்சுன்னு தெரியணும்ல அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, கேட்குறாங்களா பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி நீ என்னையும் என் வீட்டம்மாவும் சந்தேகப்படுத்தியா அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் பணக்காரங்க தான் இல்லைங்களே, ஒரு வீடுன்னு வரும்போது எல்லோரும் அவங்க தன்மையை சொல்லணும்ல அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மனோஜ்கிட்ட ரவி சொல்கிறாரு, டேய் முத்து கேட்கல என்ன தப்பு இருக்குது, எப்படிடா பணம் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. மாமனா தான் அனுப்புனார் வச்சார் அப்படிங்கிறாங்க. சரியாப்பா எது எப்படி வந்துட்டு போட்டுவோம், அக்கௌண்ட்டில் எப்படி வந்துச்சுன்னு காமி அவ்வளோதானே கொடு அப்படிங்கிறாங்க. என் பொண்டாட்டி நீங்கள் கூட பேசும்போது நான் கூட குறைச்சி பேசி தானே ஆகணும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் அதெல்லாம் காமிக்க முடியாது வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணிக்கும் மனோஜுக்கும் வேர்த்து கொடுத்து விஜயா உடனே சொல்கிறாங்க, அவங்க ஏன்டா எடுக்கணும், அவன் பெரிய கோடீஸ்வரியை கட்டியிருக்கான், அவன் ஏன்டா எடுக்க போகிறான் வைக்க போகிறான்னு இருக்காங்க. யார் கோடீஸ்வரி தெருக்கோடி இங்கே தான் கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும், யார் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண என் அம்மாவை சொல்லிடுவோம், என்ன மோப்பனாயோட வருவாங்க, யார் எடுத்துகிட்டு எங்கே போனாலும் கண்டுபிடிக்க போகிறாங்க. அதுபோக அதில் கைரேகை எப்படியாவது ஒரு இடத்துல விட்டு போயிருக்க தான் செய்வாங்க, அதை ஒத்தி பார்த்தா தெரிஞ்சிட்டு போகுது இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அதை செஞ்சுருவாங்க, நம்ம வீட்டு மானம் வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கும், ஆனால் வந்து எண்ணியை குறை பேசும்போது விடக்கூடாது அப்படி இப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, நம்ம வீட்டு மானம் வெளியே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், உள்ளதை சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்கள், இல்லையா போலீஸ் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா ரொம்ப அசிங்கமாக போயிடும், அதுக்கப்புறம் எல்லோரும் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் என்ன செய்யனே தெரில. இங்கே விஜயா திருதுன்னு முடிக்காங்க. போலீஸ் வந்து விசாரித்தா நம்மளை ஜெயிலில் அடைச்சிடுவாங்களே, நம்மளும் தான் உள்ள போட்டுருக்கோம், நம்ம கைரேகையும் அந்த பீரோவில் பட்டிருக்குமே, ரோகிணியும் மனோஜும் 3 பேருமே மாட்டிக்குவோமே, என்ன செய்யனே தெரியலேன்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உடனே பாருங்கப்பா அம்மா ஒரு மாதிரி முழிக்காங்க அப்படின்னு, நான் எங்கடா முழிக்கேன் அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. உடனே இங்கே பாருங்கள், யாராக இருந்தாலும் சரி தான் எடுத்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள், இல்லைனா போலீஸுக்கு போகட்டும், ஸ்ருதி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி ஃபோன் எடுத்து, அம்மா இங்கே யாரும் எடுத்த மாதிரி இல்லை, அதனால் வெளியில் தான் யாரும் எடுத்துருப்பாங்க நினைக்கிறேன், அதனால் நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுமா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லடி அந்த வீட்டில் தாண்டி யாராவது எடுத்துருப்பாங்க அப்படிங்கம்மா, மறுபடியும் முன்னாடி இதை பேசாத, எங்கள் வீட்டில் யாரும் எடுக்கலன்னு சொல்லிட்டாங்க, நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்றாங்க. இங்கே விஜயாவுக்கு புளியை கரைக்கி போலீஸ் வந்தால் கண்டுபிடிச்சிருவாங்க புளியை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையில் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. காலையில் வாசவன் போலீஸை சொல்லிடுறாங்க, அந்த வீட்டில் உள்ளவங்களே விசாரிங்க, எனக்கு நகை கிடைக்கல அது மேட்டர் இல்லை, அந்த வீட்டுக்காரங்களை அசிங்கப்படுத்தினா என் பொண்ணு என் வீட்டுக்கு வந்துடுவா, நான் பிடிங்க பணத்தை அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் வந்து எல்லாரையும் சொல்கிறாங்க, இந்த வீட்டில் உள்ள தவிர வேறு யாரையும் எடுக்கல, அதனால் எல்லாருமே ஸ்டேஷனுக்கு வாங்க, கைரேகை வைக்கணும் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே கைரேகை வைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் விஜயா வந்து ரோகிண்ட்ட கேட்குறாங்க, நம்ம மாட்டிக்குவோமோ அப்படிங்கிறாங்க. அத்தை எனக்கும் பயமாக தான் இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மனோஜை விசாரிக்கிறாங்க. மனோஜ் வந்து உங்களுக்கு புதுசாக இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷோரூம் வச்சுருக்கீங்க, அது இப்போ ஒரு ஃபயர் ஆச்சுவன் கடையில் தான், அதுபோக நீங்கள் இப்போ தான் கடை ஓப்பன் பண்ணதுக்கு வந்து வச்சுருக்கீங்க, கடை ஓப்பன் பண்ணதுக்கு ரீஓப்பன் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு பணம் எப்படி வந்துச்சு எது வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் மாமா அனுப்புனார் அப்படிங்கிறாங்க. எப்படி அனுப்புனார் அப்படிங்கிறாங்க. அது திருன்னு முடிக்காரு, என் ஃப்ரெண்ட் அனுப்புனார், அங்கே ஒன்றுனா மாற்றி சொல்கிறாங்க. இதை கேட்ட போடி சொல்கிறாங்க, நான் வந்து பூ வைக்கல தம்பி, உங்கள் வீட்டில் வந்து நீ வேணால் நீ என்னத்தையும் சொல்லிட்டு போய் தப்பிச்சுக்கலாம், ஆனால் எங்ககிட்ட அப்படி கிடையாது, உள்ளதை சொல்லு, இல்லைனா ரிமாண்ட் ஆகிடுவா அப்படிங்கிறாங்க. உடனே உள்ளதை சொல்லிடுறாங்க, நாங்கள் தான் நகையை எடுத்தோம், நான் எங்கள் அம்மா என் வீட்டுக்காக நகையை எடுத்தோம், சரியா தப்பு எங்கள் மேலே தான், நகையை கொடுத்துருவோம், தயவுசெய்து நீங்கள் சொல்லிடாதீங்க வச்சிடாதீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே செய்ய முடியாது, எஃப்ஐஆர் ஆயிடுச்சு, ரிமாண்ட் பண்ணுறோம், ஸ்டேஷனில் பெயில் போட்டு எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க 3 பேரையும் கூப்பிடும்போது என்ன இவங்கெல்லாம் கூப்பிட்றாங்கன்னு முத்து மீனா எல்லோரும் பார்க்குறாங்க. உடனே அண்ணாமலை சார் நகை எடுத்தது வேறு யாரும் இல்லை, உங்கள் ஒய்ஃபு, உங்கள் பையன் மனோஜ், உங்கள் மருமக ரோகிணி தான், 3 பேர் கைரேகையுமே இருக்குது, அது ஒத்து போகுது, அது போக இவருமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு, நாங்கள் ரிமாண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. அங்கே வாசவன் உட்காந்துருக்காரு. வாசவன் பார்த்தோன்னா அண்ணாமலை ஒரு மாதிரி ஆயிடுது, என்ன அண்ணாமலை குடும்பத்தோடு சேர்ந்து தான் திருடுதீங்களே அம்மா நகையை அப்படிங்கிறாங்க. இப்போ மரியாதையாக பேசுங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா தப்பாக பேசிட்டேன், உன் நகைக்கு ஆசைப்பட்டு உன்கிட்ட இருக்க பணத்துக்கு ஆசைப்பட்டு உன் சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் பையனை கட்டி வச்சுருக்காருன்னு சொன்னேன், அன்றைக்கி நீ நம்பலை, இன்றைக்கி நம்புறியா, குடும்பத்தோடு சேர்ந்து திருடுறாங்களா உங்கள் மாமியார், உன் மச்சான் பொண்டாட்டி எல்லாம் சேர்ந்து இது பண்ணுறாங்களா, நீ மீனாவையும் முத்தையும் இது பண்ண, சரி அவங்க வேணால் இந்த வகையில் நல்லவங்கள இருந்து போகிறாங்க, ஆனால் மீதி இருக்குது வீட்டில் யாருமே நல்லவங்க கிடையாது, இந்த வீட்டில் நீ இருக்க வேண்டாம், சரியா நகை போனால் போயிட்டு போகுது, நீ நம்ம வீட்டோட வந்து சேரு அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் சொல்கிறது வந்து சரியாக தப்பாக என்ன சொல்ல தெரியல, ஆனால் ரவியை விட்டு நான் தனியாக வர மாட்டேன், ரவி எங்கே போகிறாரோ அவர் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. ரவி சொல்கிறாரு, எங்கள் அப்பா அம்மா இருக்க வீட்டில் தான் இருப்பேன், உங்கள் அம்மா தான் சரியில்லைன்னு உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்தில் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால எனக்கு அம்மா இல்லாமல் போயிருமா அப்படி இப்படிங்கிறாங்க. மருமகனை நான் சொல்கிறேன் கேளுங்க, நான் கேஸை வாபஸ் வாங்கினா எங்கள் வீட்டோட வந்துருங்க, நான் கேஸை வாபஸ் வாங்கிறேன், அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, இல்லையா அவங்க உள்ளே போட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே
சரியா சொல்கிறாங்க, டேய் ரவி, என்ன எங்களுக்காவது நினச்சி பாருடா, நாங்கள் உள்ள பேர் கூட நாங்கள் பண்ண தப்பு தான்டா, சாரிடா சுருதிமா மன்னிச்சிருமா அப்படி இப்படிங்கிறாங்க. நான் சுருதி சொல்கிறாங்க, ஆண்டி நீங்களாம் எங்கள் முகத்திலே முடிக்காதாங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன் நகையை எடுத்துருக்கேன்னு சொன்னேன், நான் எங்கள் அம்மாட்ட சமாளிச்சிருப்பேன். இல்லை ஒரு நாள் கழிச்சு நான் எங்கள் அம்மா வரேன்னு சொன்னாங்களா, அப்போ மாதிரி என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே. போலீஸ் வந்து இந்த ஸ்டேஷனில் வந்து பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சுல, எங்கள் அப்பா என்னெல்லாம் பேசுகிறாங்க பார்த்துட்டு இருக்கீங்களே, உங்கள் பையனை என்னையும் பிரிக்கிற அளவுக்குலாம் முயற்சி பண்ணுவார் வருங்காலங்களில் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்க, அதான் பண்ணுவாங்க, வீட்டோட கூப்பிட்றாங்க, நாளைக்கு என்ன செய்வாங்க, என் வீட்டுக்காரர் ஏதாவது பண்ணுவாங்க, அவருக்கு வந்து மான பிரச்சனைன்னு சொல்லிட்டு வெளில வருவார், கடைசியில் நானும் அவரும் பிரிஞ்சு நிற்க வேண்டிய நிலமை வரும் அப்படிங்கிற. சுதிமா அப்படிலாம் கிடையாது, மாப்பிள்ளை நீங்கள் நல்லா நினச்சிட்டு இருக்கோம் அப்படி அப்படிங்கிறாங்க. சுதா வராங்க, என்ன சம்மந்தி நல்ல வாய்க்கிலேயே பேசுனீங்க, பேசாமல் என் பொண்ணுலேயே நகையவே ஆட்டையை போட்டு நீங்கள் பெரிய ஆளாகவும் நினச்சிங்களா அப்படி இப்படின்னு என்னெல்லாம் பேச முடியுமோ பேசுகிறாங்க. விஜயாவில் மூச்சே காட்ட முடியல. இந்த மனோஜாலையும் ரோஹிணியாலையும் நான் இப்படி ஒரு பிளான் பண்ணி இப்படி அசிங்கப்பட்டனே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்காங்க. அண்ணாமலை வராங்க, விஜயா நீங்களாம் மனுஷியா, சொந்த மருமக நகையை எவ்வளோ எடுப்பாள், அவளும் பெத்த பிள்ளை மாதிரி தானே, அவங்க நகைக்கு நீ ஆசைப்பட்ட, அந்த மனோஜ் ரோஹிணி செஞ்சால் கூட நீ தப்புன்னு சொல்லியிருக்கணும், நீனும் சேர்ந்து செஞ்சுருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை என்ன இல்லைங்கன்னு உள்ளங்கன்னுட்டு இருக்க. அவங்க சொல்கிறாங்க, வாசுதேவன் நீங்கள் பேசாமல் கம்ப்ளைண்ட் கொடுங்க, இவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வரணும், அப்போ தான் திருந்துவாங்க அப்படிங்கிறாங்க. எப்போ நல்லா இருப்பீங்க அப்படி இப்படின்னு கையை எடுக்க முடியாது, இந்த பேச்செலாம் இடம் போடாது, சரி வராது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ரவி நீ என்ன முடிவு எடுக்க போகிற அப்படிங்கிறாங்க. இல்லை அம்மாவையும் மனோஜையும் நீ காப்பாற்றினாகணும், நான் பேசாமல் நான் எங்கள் மாமனார் வீட்டுக்கே போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. டேய் இவங்களுக்காக நீ போகணுமாடா அப்படின்ட்டு இருக்காங்க. வேறு வழி தெரிலடா அப்படிங்கிறாங்க. முத்து அப்படி அழுதுடுறாரு, அண்ணாமலையும் அப்படி அழுதுடுறாங்க. நான் வீட்டோட போயிடுறேன், கேஸ் எதுவும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதியோட அப்பாட்ட சொல்கிறாங்க. உடனே சுருதி அப்பா வந்து கேஸை வாபஸ் வாங்குறாரு. ரவியும் சுருதி நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து சுருதியோட அம்மா வந்து பயங்கர ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஆர்த்திலாம் எடுத்து வீட்டில் கூப்பிட்டு போகிறாங்க. மாப்பிள்ளை அந்த வீட்டிலேருந்து நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் கூப்பிட்டு வந்தோம், உண்மையிலே உங்களுக்கு இந்த வீட்டில் என்ன வசதி வேணுமோ செஞ்சு தரோம், சரியா, இந்த வீட்டில் இருக்க விருப்பம் இல்லைனா கூட எங்கள் கண்ட்ரோலில் நான் இன்னொரு வீட்டுக்கு கட்டி தரேன், நல்ல மாதிரி இருங்க வைங்க அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே மனசே சரியில்லை ரவிக்கு. ஒரே ஒரு மன சந்தோஷம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் உள்ள நம்ம மனோஜையும் நம்ம ரோகிணி அண்ணியையும் அம்மாவையும் காப்பாற்றிட்டோம், ஜெயிலுக்குள்ளே போக விடலை அப்படிங்கிற மாதிரி திருப்தியில் இருக்கார். உடனே சுருதி சொல்கிறாங்க, ஏன் மனோஜ் இப்படி இருக்கார், ஏன் ரோகிணி இப்படி இருக்காங்க, அம்மா அப்படி ஆகிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. சுருதி எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது, எது சொன்னாலும் எனக்கு பேசுறதுக்கே முடியல, சரி என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிறாங்க. நீ என்ன செய்வே ரவி, ஓ மேலேயோ மீனா மேலேயோ முத்து மேலே எந்த தப்பு இருக்குது, அண்ணன் அங்கிள் மேலே என்ன தப்பு இருக்குது, சரியா ஒன்றும் பிரச்சனை, நம்ம இங்கே இருக்கிற மாதிரி இருப்போம், காலையில் எழுந்துச்சி வேலைக்கு போகிற மாதிரி சொல்லிட்டு நம்ம நேராக நம்ம உங்கள் வீட்டுக்கு போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்படியே சுருதி அப்படிங்கிறாங்க, கேஸ் வாபஸ் அங்கே தாங்க வந்தேன், மற்றபடி இங்கே எதுக்கு வர போகிறேன், நான் ஒன்று மாதிரி தான் அப்படிங்கிறாங்க. 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. காலையிலே விடியுது, இவன் நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சுருதி இல்லைம்மா இன்றைக்கி லீவ் போட்டுரு, மாப்பிள்ளை உங்களுக்கு விருந்துருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா மதியம் 2 பேருமே வந்துடுவோம், வந்து சாப்பிட்டுக்குறோம் அப்படிங்கிறாங்க. இங்கே தடபுடலாம் சாப்பாடு கீப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ணிவிட்டு வச்சுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் காலையிலே ரவியும் சுருதி நேராக வீட்டுக்கு அண்ணாமலை வீட்டுக்கு போகிறாங்க. அண்ணாமலை ரொம்பவே சோகமாக இருக்காங்க. இந்த ரவியை வீட்டோட கூட்டி போயிட்டான அந்த அண்ணாமலை அந்த வாசுதேவன் பிளான் பண்ணி அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரவியும் சுருதியும் வராங்க. பார்த்தோன்னா அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷம், முத்து மீனா அப்படின்னு கத்துறாங்க. உடனே விஜயா எல்லோரும் வராங்க. வரும்போது நீ அப்படியே இருந்து கூட நினச்சம்மா வந்துட்டோமா அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள் அவங்கள கேஸ் வாபஸுங்கிறதுக்கு வேறு என்ன வழின்னு எங்களுக்கு தெரியல, 2 பேரும் பேச வச்சுட்டு தான் அப்படி செஞ்சோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் கேஸ் வாபஸ் வாங்கிட்டாங்க, நான் வீடுனா இது என் வீடு இங்கே தானே இருக்க முடியும், நகை போனால் போயிட்டு போகுது, நீங்கள் வேணும்ல அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரவியும் நம்மளை காலில் விடுறாங்க. இல்லைடா நியாயப்படி உங்கள் 2 பேர் தான், நீங்கள் 2 பேர் தான் பெரிய மனுஷங்க, இந்த இடத்துல உங்களால் தான் விஜயாவும் மனோஜ் ரோகிணி விழுந்திருக்கணும், ஆனால் நீங்கள் அதெல்லாம் கூட பெரிய மனுஷங்க நீங்கள் 2 பேரும் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி முத்து சொல்கிறாரு, டேய் ரவி ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, நம்ம வீட்டையும் நீ அந்த இடத்துல விட்டு கொடுக்கல, அதே மாதிரி நீ தனி கொடுத்தனம் போகிறேன்னு சொல்லிட்டு போனால் அப்படியே போயிடுவேன்னு நினச்சேன்டா அப்படிங்கிறாங்க. டேய் நான் அவங்க கூட பிறந்தவன்டா, அது போக அந்த ரத்த பாசம் எப்படிலாம் விட்டு போகும், நான் போக மாட்டேன் வைக்க மாட்டேன், இந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. சுருதின்னு சொல்கிறாங்க, இன்னும் நான் போக மாட்டேன், எங்கள் அம்மாவும் அப்பாவும் அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு தெரியல, அப்படி சமரசப்படுத்தினோட தான் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன மன்னிச்சிருமா அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் உங்களை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன் ரோகிணி, சாரி ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. என்னெல்லாம் சாரி கேட்காதீங்க, தயவுசெய்து நீங்களாம் பேசாதீங்க, நீங்கள் 3 பேரும் தயவுசெய்து என்கிட்ட பேசிடாதீங்க, எனக்கு இந்த முத்து மீனா வந்து வீட்டில் பேசினா போதும், அங்கிள் பேசினா போதும், வேறு எதுவும் பேச வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி கையை போய் மனோஜ் பிடிக்க, ரவி அப்படிங்க தயவுசெய்து கையை எடுத்து விட, ஏன் பொண்டாட்டி வேறு உனக்கு வந்து 3ஆவது மனுஷி மாதிரி தெரிஞ்சிட்டா போல், அதான் நகையை நீ எடுத்துகிட்டு போல், அப்படி எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வேணுமான்னு எனக்கு வேணும்னு கேட்டால் தரமாட்டாளா அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, நான் கேட்டால் தான் அப்படியே கொடுத்துருவேன் ரவி, பணம் எங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 15 லட்ச ரூபா இருக்குது, கேட்டால் அந்த 15 லட்ச ரூபா கையில் கொடுத்துட்டு போனேன், இல்லை நகையை கேட்டாலும் கொடுத்துட்டு போனேன், என்கிட்ட கேட்டால் செஞ்சுருக்கலாம் முடிஞ்சு போச்சேன், இல்லைனா எங்கள் அம்மா ஒரு நாள் டைம் கொடுத்தாங்க, அன்றைக்காவது என்கிட்ட நைஸாக சொல்லியிருக்கலாமே, நான் அந்த அம்மா ஒரு ஃப்ரெண்டு கொடுத்துன்னு சொல்லி சமாளிச்சிருக்கா செய்வேன், இவ்வளோ அசிங்கப்பட்டுருக்க தேவையில்லை, நல்ல வேலை ரிமாண்ட் பண்ணதுக்குள்ளே நாங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தோம், இல்லைனா அதுக்கும் கஷ்டம் தான் அப்படிங்கிறாங்க. உடனே முறையாக
ரவி பொண்டாட்டிக்கு நன்றி சொல்கிறாரு முத்து. எங்கள் வீட்டு மானத்தை காப்பாற்றிருக்கம்மா. அது போக வந்து என் பொண்டாட்டியை வந்து திருடின்னு சொல்லி ஒரு பட்டம் கட்டினாங்க அந்த வீட்டில், அவங்க பண்ணிக்கிட்டு. ஆனால் அதையும் நீ வந்து இல்லைன்னு வெட்டம் வெளிச்சமாக காட்டியிருக்கம்மா, எனக்கு ரொம்ப நன்றிம்மா அப்படிங்கிறாங்க. எனக்கு நன்றி சொல்லாதீங்க, உங்கள் தம்பிக்கு சொல்லுங்கள். உங்கள் தம்பி மட்டும் அப்படி ஒரு முடிவு அந்த நேரத்தில் எடுக்கலன்னா எங்கள் அப்பா கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கியிருக்க மாட்டார் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா 2 பேரும் நான் உனக்கு நன்றி சொல்லுதோம்னா என் தம்பிக்கும் சேர்த்து சொல்லுத மாதிரி தான், புருஷன் பொண்டாட்டியில் என்ன வேறுபாடுமா அப்படிங்கிறாங்க. மீனா, நீங்கள் இந்த இதெல்லாம் நினச்சி ரொம்ப கவலைப்படாதீங்க. வழக்கம் போல் இன்றைக்கி வந்து இந்த 18 ஸ்கூலுக்கு போங்க, நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுங்க. நானும் மதியத்துக்கு மேலே அத்தனை வந்துடுவேன், எனக்கும் சொல்லித்தாங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பாக என்ன அப்படின்னா, நம்ம திருடின விஷயமும் தெரிஞ்சு போச்சு. அதுபோக இந்த முத்து, மீனா, இந்த சுருதி, ரவியை பிரிக்கலான்னு பார்த்தோம், அதுவும் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. இங்கே ரோகிணி, மனோஜ், விஜயா ஒரே ரூமில் உட்காந்து ரொம்பவே சோகமாக இருக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.